திருப்பதிக்கு போய் திருப்பதிக்கு போய் நோண்டிக்கு எடுத்துன்னு வாங்க. நாங்க நோண்டிக்கு போய் வருவோம். திருப்பதிக்கு அங்க போய் என்ன பெராத்தனை பெராத்தனடா பெராத்தனை பெராத்தனை நீ ஏய் என்ன பெராத்தனை 10 வருஷமா குழந்தை இல்ல குட்டி இல்ல அட போறே கம்யூனிட்டி ஆடட் போய் திருமல் பார்த்தா எங்கடா குழந்தை இருக்கும் அதுல நம்ம பார்த்தா குழந்தை இங்க எதிர்த்து மூத்திரம் வரதே தெரியல அது மாட்டுக்கு கிண்ணக்கி போயிங்க கபூடியா வந்து குழந்தை இருக்கும் மூத்திரம் வரதே தெரியல ஊடியா அட அள்ளு போது வாடுங்க அள்ளு பாடுங்க இன்னும் கட்டு பாத்தே பின்னாடி நான் கட்டு போறேன் பாத்துனே அப்படியே அள்ளு போய் படுத்துறியே போய் ஏடா அட டேய் ஓலமோகா டேய் மோகா பறற பேர் ஓலமோகா இவரே டேய் இரு கபா இல்ல இவ ஓடிதே வேணா இவனுக்கு ரெண்டு பேரும் இல்ல ஓடேமா ஆடா தரமா டேய் நீவே கேடா ஆயா டேகா அடிடா டேகா முகத்த எப்படிடா என்னடா இல்ல தார் போட்டு காரங்க படுத்து போற பார்த்தா தார் போட்டு இந்த இல்ல தார் போட்டு வரவே உங்கள கூப்பிட்டு வரமா மகாராஜா சொல்லுங்கறே டேய் இவனுங்க பாய் போற பா அப்படி போற டேய் டேய் எல்லாம் வா டேய் உரட்டா டேய் போய் போற நான் வந்து வரேன் வாடா வேணும் அப்படி சொல்லுங்க நான் மேல போயிடுறேன் போய் வாடா அவன் கொஞ்சம் சொல்லுப்பா வாடா காய தர சொல்றேன் காய் புடி சாமி எடுக்கிற வாடா அப்படியே வாடா அப்படியே வாடா யாரோ உங்கடா பண்ணிடுங்க பசங்களா முலிடா என் முள்ளிங்க ஏய் ஒண்ணு பார்த்தாலே மாதிரி இது பார்த்து போய் போய் பசங்க பாத்துச்சீடா அதுதானே ஆமா 10 வருஷம் முறை பண்ணானா அவனுக்கு பார்த்தா கேன் எடுத்து ஒண்ணு பார்த்து பண்ணிட்டா வைத்திய என்ன சொல்ற தந்து போன் காட்டி போயிட்டே வேலி தூள அவளோ வாய்க்கு விடு பாரு வேணுமா அச்சது புடி போடானே அவள வாடோ போடியா சரி இப்படியே போயிங்க நீங்க ஏய் திருப்பதிக்கு பசங்க 10 வருஷமா பசங்க இல்லாத போறாங்கடா நான் ஒன் செய் ஏய் நீ நான் சொல்றேன் செய் நான் பயணம் போறீங்க சொல்றா நான் சொல்றேன் செய் நீ போனாட்டு 2 நாளைக்கு இப்படி அனுப்பி என்னங்கயா நான் ஏன் தரல பச்சல் முடி தரனா பச்சல் முடி யார் இல்லாத போன்னு போனாட்டியா நான் கைய தரேன் அது சாப்பிட்டு ஒண்ணே பசங்க ஆவுலே போகுது இன்னைக்கு ராவு 8 மணிக்கு அனுப்பணும் ராவு ஒண்ணே பகல வந்து ஒரு யார் இல்லாத பாடுது அப்படியே அனுப்புறேன் ஒரு ஆளு கேட்டே இந்த சாமி எங்க சாமி இருக்கறாருனாக்கா இங்க கூட போயிங்க திருப்பி டேய் என்னது இங்க இருக்கற சாமி எங்க டேய் எங்க இருக்கறாங்க எறா நீ வேற நாளே நடப்பாத போயிங்கறான் நடப்பாத போயிங்கறா மண்டாட்டி என்ன பண்ண தெரியுமா என்ன வார்த்தை நடப்பாயணும் ஒரு வாரம் ஆகும் போய் சேரத்துக்கு சாப்பாடு என்ன பண்ணுதுனா நீ என்ன பண்ண சாப்பிடுறது மாட்டியா டேய் தயிர் சோறு புளிசோறு சொல்லு சோறு அப்படியே கட்டி வச்சிருக்கடா ஒரு வாரத்துக்கு ஆவற மாதிரி ஒரு டேய் மூச்சு போடாதே டேய் ஒரு வாரத்துக்கு சோறு நல்ல குட்டிடா உனக்கு என்ன அருகுடா உனக்கு என்ன டேய் புளிசோறு லெமன் சோறு ஏதோ ஒரு சோறு கையில போட்டு கலாறனாதான் ஊசி போடும் ஏன் கையில போட்டு கலாறற இன்னொரு கலாறு டேய் கீழ கொட்டு
புளி காய்ச்சி ஊத்து ஜல்லிக்கட்டில் தராவு காலில் மாரி கை பட்டாதான் ஊசும் கால் பட்டா ஊசுமா ஊசி போவாதா நீங்க இருக்கிற என்ன கிடையாது கடலுக்குள்ள போ ரோடு போய் நில்லு ஒன்று ஒன்று ஆச்சு சாப்பிட பசு நாங்க ஆண்டவர் வேண்டி போறோம் எங்க சாமிக்கிறோம் எங்க சாமிக்கிறோம் எங்க சாமிக்கிறோம் எங்க தேவிங்களுக்கு போது யாரை வைக்கிட்டு போறீங்க வெங்கடேஸ்வர ஒரு குரு நெத்திலே இருக்கக்கூடிய அந்த நாமத்தை முதல்ல ஐடா முதல்ல வெங்கடேஸ்வர மால் ஐடா முதல்ல தெய்வம் ஐடா இவரே வா இவரே நைனா வண்டிடு போறா முட்டி என்ன போய் பேசிடுறான் கொட்ட போறான் கைது டேய் போறா முட்டி ஏய் புரா கிட்ட காடியா ஏய் மலங்க கைல கொட்டி இவன் கொட்டை கட்டறானே கைல கொட்டி முதல்ல யா தலைவனறியா போறா முடி வரா நெத்தில இருக்கக்கூடிய நாமத்தை முதல்ல ஏய் முடி வரா ஏய் என்ன தெய்வம்டா வெங்கடேஸ்வர மால் போறா போன் பெட்டே தான் சுத்திக்கினே இரணிய நமோ நம சொல்லு சொல்லு தெளிவா சொல்றான் டேய் இருகரம் கூப்பி நாமத்தை முதலாயிட்டா இரணிய நமோ நமஹ நமோ நமஹ சொல்ல காஞ்சி புத்திர சங்கரே நீங்க போற ஏந்திர மேல கொட்டி வரறாங்க ஏந்திர கேட்ற கொட்டி கைல கொட்டி என்ன மாலாத கொட்டி அந்த கொட்டி கொட்டி யாரா இந்த கொட்டி டேய் டேய் இரணிய நமோ நமஹ சொல்லு இளசரணே நமோ நமக இரணிய நமோ நமக ஏய் கோவிந்தா டேய் டேய் ஏய் அவன் சொல்றானே காஞ்சி கலையா டேய் யாரா என்ன போய் அது ஒள ஜாலியா டேய் இந்த காணிகெல்லாம் எங்க சேரணும் காணிகெல்லாம் எங்கடா வந்து சேரணும் காஞ்சிலாம் பிளாட் போடுறாங்க அங்க போய் சேரணும் எங்க கட்டி பண்ணுவாங்க வாடாங்க அவருக்கே காணிக்க அவருக்கே 35-40 வருஷம் அனுபவம் உள்ள மாதிரி பொறி சொல்ற பையன் எத்தனை பேரை பார்த்திருப்பாங்க எத்தனை பேரை பொறி சொல்ற பையன் பார்த்திருப்பாங்க இந்த உண்கள் காணிக்கெல்லாம் யாருக்கு சேரணும்
என்னுடைய நாமதயத்தை சொல்லி இருக்காங்க பாரு, இரணிய நமோ நமக என்று என்னுடைய நாமதயத்தை சொல்லி அவர்கள் அளிக்கக்கூடிய காணிக்கை அனைத்து எடுத்து வந்து என்ன செய்யணும்? அது என்ன கருப்பா வெள்ளையான்னு பாத்தியா? இந்த மாதிரி ஒரு குருப்புங்க மாலை போட்டு போனா போதும், ஒரு கொம்பு எடுத்துக்கிட்டு ஒரு படி வழியா திரி வேண்டியதான் சாப்பாடு நிறுத்துங்க. இவங்க அவங்க மேல பக்தி, அந்த பொறி தோன்ற மேல பக்தி ஆகிறாங்க பாரு. அடியார்கள் வச்சாங்களாம் அங்கங்க குடியில தயிர் வடை, தயிர் சாதம், புளியாத எலுமிச்சை சாதம், பல வகையான சுண்டல் அங்கங்க வெளியில உழந்து போனாங்கடா. மோர் வேற அங்கங்க அங்கங்க போய் குடிக்கலாம் வச்சு மோர் முடிக்கலாம், மோர் முடிக்கலாம் இவங்க குரூப் இப்படி ஒண்ணு, எங்க பக்கத்துல ஒரு குரூப் ஒண்ணுக்குது. செவ்வாய்க்கிழமைனா இந்த முருகனுக்கு ஒரு வார வழிபாடு நடத்துறாங்க. ஒரு பக்தர்கிட்ட போறது, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு வழிபாடு செய்யணும், பூஜை செய்யணும், உனக்கு ஏதாவது காணி கொடுங்க அப்படின்னு அவர் என்ன சொல்லுவாரு, நல்ல மனத்தோடு காசு கொடுத்துருவாரு. சுண்டல் வச்சு கொடுங்கப்பா அப்படின்னு கொடுத்துட்டாருன்னா இவன் 5 கிலோ பட்டாணி வாங்குவான். 5 கிலோ ஆரம்பிப்பாங்க. முதல்ல ஆச்சா அடுப்பு மேல போட்டு வச்சுக்கிறேன் மாதிரி கொட்டியா எங்க போட்டு வச்சுக்கிறேன், அடுப்பு மேல போட்டு வேக வச்சுக்கிறேன். அப்பா மோடவள் போரி ஆச்சா கீழே இறங்கி போச்சு, வேலை வந்து தாரிக்கு போறான். சரி பக்தர்கள் எல்லாம் கொடாரம் ஓடி வந்து யாரும் இல்லன்னு சொல்லக்கூடாது, எல்லாரும் பிரசாதம் கிடைக்கணும், எல்லாருக்கும் பிரசாதம் கிடைக்கணும். அதனால ஒழுங்கான முறையில பராமரி அப்படின்னு சொல்லுவான். கப்பிய கரிமுக அடிப்பேரினா ஆச்சா ஆச்சா படையில போட்டேன். அந்த 5 கிலோ பட்டாணி வாங்கின பாரு, இவன் 2 கிலோ வீட்டுக்கு எடுத்து போய் வச்சுக்குவான் குருமாங்க. 2 கிலோ 3 கிலோ போடுறானா இங்க முருகன் கட்டுக்கணும்னு 2 கிலோ எடுத்தாங்க வச்சிருவான். படைக்கிறதுக்கு 2 கிலோ சுண்டல் எடுத்தாங்க வச்சிருவான். இன்னும் எத்தனை கிலோ? அந்த 1 கிலோ எங்க பக்த கோடி ஜனங்களே பிரசாதம் எல்லாரும் கிடைக்கணும், மதியா வாங்கன்னு 2 முடிச்சு போடுவோம். அதுல யாரு கிளம்பிடுவோம். இப்படி ஒரு குரூப், இது ஒரு குரூப். இவன் இந்த குரூப், அவன் அந்த குரூப். அந்த பொறி தூண்டுற பாத்தீங்க இவன் நம்பி போறாங்களே, அந்த பொறி தூண்டுற பாத்தீங்க யாரு கிடக்கும்? சேவர் கொடியோன் யாரவன்? அந்த முருகன். அந்த முருகனாகப்பட்டவன் அவன் ஒரு மயிலாட்டி. அந்த மயில் என்ன வாகனம் யாரு தெரியுமா? அவன் கூட என் குலத்தை சேர்ந்தவன் தான். மயிலா? ஆமாடா, மயில் உங்க கூட சேர்ந்துடா. டேய் என் கூட பையா, என்னுடைய மயில் உங்க கூட சேர்ந்ததான்னு கேட்டேன். மயில் பொறி தூண்டுற பையா மயில். மயில் வாகனம் சேவர் கொடியோன் எது தெரியுமா? அட மயில் மயில் என்ன பேசிட்டானே நீ? அந்த மயில் ஐயா ஐயா நீ தான் சொல்ற நீ மயில் மயில் சொல்லுறியா? என் இனத்தை சேர்ந்தவன். அப்படி நீ மயில் என்ன தெரியும்? மயில் என்ன சொல்ற? மயில் மயில் கேக்குறாங்க. ஆதுரகுல தலைவனாக விளங்கக்கூடியவன் சூரபத்மன். ஆமா, சூரபத்மன். அவன் பல பயாஜலங்களை கேட்டவன். அவன் அழிக்கின்ற தருவாயில் மாமரமானா இந்த முருகன் பாரு, இந்த பொறி தூண பையன் வேலு போட்டு இருபல வாக்கணும். ஒண்ணு சேவர் கொடியா ஆக்கணும், ஒண்ணு மயில் வாக்கணும் ஆக்கணும். அது ஒரு கதை, அந்த கடைக்கு போவாரு. அவன் ஒரு மயிலாட்டி. அவன் தந்தை யார்? அவன் பாம்பாட்டி. பொறி தூண்டு கை எங்க நிட்டு கூடாது, கை எங்க நிட்டு கூடாதுடா. பாராமல் இந்த குரூப் அப்ப நீ சொல்லிட முருகா தெரியாதுடா. நாராயணா கோவிந்தான் நாராயணா கோவிந்தான் தெரியாது.
இந்த வயிற்று பசி டேய் பசியிலும் பசி வயிற்று பசி குடும் பசி பசி அந்த வயிற்று பசியை கழிக்கிறதுக்கு நாராயணா கோவிந்தன் என்ன அர்த்தம் தெரியுமா? தெரியுமா முக்கன் படைத்த பரம்பொருளாக விளங்கக்கூடிய உமா பரமேஸ்வரன் பார்வதியும் பக்தர்களுக்கு காட்சி தந்து படி அளக்க போறாங்க. இந்த ஆண்டவனாக அந்த மாயவன் என்று சொல்லக்கூடியவனுக்கு மாயவன் என்று சொல்லக்கூடியவன் அனுதினம் தவறாமல் படிக்கு ஒரு பக்தனாகப்பட்டவன் பசுமாட்டு இறைச்சி படிப்பது வழக்கம். அதாவது ஒரு பசுவை ஒரு அவை உறுப்பு அறுப்பான். ஒரு தொடையை அறுத்தான்னா குளிச்சு அவன் பக்தி அவன் காணிக்கை எடுத்து போய் சொல்லுவான். அவனுக்கு படிக்கிறது உண்மைதான். அந்த தொடை அறுபட்ட துறையாகப்பட்டது மறுபடியும் நல்ல மனிதன் இருக்கும். ஒரு நாள் அன்று இவனுக்கு ஒரு சபல புத்தி ஏற்பட்டு போச்சு. என்ன நம்ம ஏன் எடுத்து போய் அங்க படைக்கணும், நம்ம சுவைத்து பார்க்கலாம், அது நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படி என்று அந்த அறுபட்ட துறையை சமைத்து இவன் சாப்பிட்டுட்டாங்க. மாடு இறந்து போச்சு. மாடு செத்து போச்சு. அன்பு காணிக்கை எடுத்துட்டு வரலையே, எடுத்துட்டு வரலையே, அந்த கறி எடுத்து வரலையே, அப்படி போச்சு என்று கொக்கு இனத்தைச் சேர்ந்தவர் உதவாத்து வகை. ஆமா, நார வகை. அந்த நார வகையிலே எடுத்தான் அந்த கொக்கு வகை நாரை. ஆமா, நாரையாக அவதாரம் கொண்டு வயல் காட்டில் நத்தையனும் புழுப்பூச்சியனும் மீனியனும் இப்படி சிறு பூச்சிகளை இத நாரையா வயல் காட்டுல பொறி துண்ணுங்கிறான். சொன்ன அடிப்பேன் நாராயணன் போய் துண்ணுங்கிறான். இவங்க படியாளத்துக்கு போறாங்க பாரு, இந்த பேர் பாதி அந்த வழியா போய்ங்கிறாங்க. இவன் பார்த்தா அந்த பேர் பாதி ஐயோ எங்க அண்ணன் பாத்தியா, எங்க அண்ணன் பாத்தியா, நாரை இருந்தாங்க பூச்சினுங்கள தவளை இறங்கல நத்தை இறங்கல அங்கங்க பொறி துண்ணுங்கிறாரு. அதனால ஐயா நாதா சுவாமி எனக்காக பரிந்து கோ என்று சொல்லக்கூடியது ஒரே பசு அதை தானமா கொடு எங்க அண்ணனுக்கு அப்படி என்று நாராயணா 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 கோவிந்தா கோவிந்தா நாரையா இருக்கக்கூடிய என்னுடைய அண்ணா அண்ணா நாராயணா நாராயணா கோவிந்தா சொல்லக்கூடிய பசு சொன்னாங்க இந்தா அப்படின்னு அங்க ஏற்பட்டு போச்சு. அது தெரியாத நாராயணா கோவிந்தா நாராயணா கோவிந்தா எங்கடா பார்க்கடல் வாய்க்கா பள்ளி இதெல்லாம் தெரியாது. நாராயணன் கோயிலுக்கு நாமத்து போட்டு போய் எனது வாரியாராக வழங்கக்கூடியவன் நீலாவதி. எங்கள் இருவருடைய சுகபோகத்தினால் பிறந்த ஒப்பற்ற குழந்தையாக வழங்கக்கூடியவன் பிரகலாவன். அவரை கல்விசாலைக்கு அனுப்பியிருக்க கல்விசாலையில வாத்தியார் யார் தெரியுமா? சண்டன்மார்கன். அவருடைய தந்தையாக விளங்கக்கூடியவர் சுக்ராச்சாரி. அவர் யாருடைய புதல்வர் தெரியுமா? சிருஷ்டிக்கு தலைவராக விளங்கக்கூடிய பிரம்மதேவன். பிரம்மதேவனுடைய மார்பிலே உதித்தவர் பிருகுமாமுனி. அதாவது மார்பிலே உதித்தவர் பிருகுமாமுனி. அந்த பிருகுமாமுனியுடைய புதல்வராக விளங்கக்கூடியவர் சுக்ராச்சாரி. அவரு எனக்கு வாத்தியார். சுக்ராச்சாரி உனக்கு வாத்தியார். சட்டாம்பிள்ளை தனம் எனக்கு அவர் வாத்தியார். யாரு? சுக்ராச்சாரி வாத்தியார் உனக்கு. எனக்கு சுக்ராச்சாரியார் வாத்தியார். ஆமா, அவருடைய தவப்புதல்வராக விளங்கக்கூடியவர் சண்டன்மார்கன். அந்த சண்டன்மார்கனை என் குழந்தைக்கு வாத்தியாரா சட்டாம்பிள்ளை அமைச்சிருக்காங்க. அந்த வாத்தியார் உனக்கு வாத்தியார், உம்முடி அவர் வாத்தியார். வாயாடு வாயா வருதியா? சுக்ராச்சாரி யாருடைய புதல்வன்? சுக்ராச்சாரி யாருடைய புதல்வன்? சொன்னியா நார்படி பையா பிரம்மதேவனுடைய மார்பிலே உதித்தவர் பிருகுமாமுனி. பிருகுமாமுனியுடைய புதல்வர் சுக்ராச்சாரி. எனக்கு சட்டாம்பிள்ளை வாத்தியாரு. அவருடைய புதல்வராக விளங்கக்கூடியவர் சண்டன்மார்கன். அவருடைய மகனாக விளங்கக்கூடிய பிரகலாதனுக்கு சட்டாம்பிள்ளை கல்விச்சாலைக்கு அனுப்பியிருக்க என் குழந்தை எப்படி படித்திருக்காங்க, வாத்தியார் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை நான் அறிய வேண்டும். உடனே கூட்டு
வணக்கம் என்பது தமிழ், சார் என்பது ஆமா. உனக்கு நேத்துக்கு தெரியலையா? நோக்கு தெரியலையா? நோக்கு தெரியலையா? நாங்க நோக்கலையே. உங்க மேல சார்பாக புடுங்க. எங்கப்பா இந்த மாதிரி புடுங்குறாரு சார்? வாயில தர்ம போட்டு கொடுத்து சார் போட்ட ஏரியா சார். அட முண்டாவத்தம் இல்லையே. எங்க அப்பா ஊர் எடுக்கிறாரு. அட உன்னை நடுரோட்டில் ஆடி இருக்கும். உன் ஆத்திரம் மண்ணாட்டிட்டு ஓடும். பொன்னாடி கூட பார்த்தேன் பொன்னாடி கூட பார்த்தேன் பெரும் தெரியும். என்ன தெரியாது நானும் ஆத்துக்காரியும் நானும் ஆத்துக்காரியும் இருக்கிறோம். அற்புதமான சபையில் தோன்றி வரக்கூடிய நபர் யாரு? வணக்கம் சொல்லுங்க. என்னை பார்ப்பதற்கு எப்படி தோன்றுகிறது? பிராமணனாக தோன்றுகிறது.
நம்ம தாய்க்கு நாடு அருமைக்கு பெருமைக்கு திறந்த நாடு நமது ஸ்ரீகாளிகாபுரம் என்ற சொல்லுற மத்திய மகா தளத்திலே வேரோடு போயிட்டு வந்திருக்கூடிய நமது நட்பு கிழக்கு மாணவர் நம்ம நாடு எங்கு நடைபெற்றாலும் தொலைபேசி மூலம் அறிந்து கொண்டு நம்ம கண்டு கழித்து நல்ல உள்ளம் என்ன பரந்தாமன் என்று சொல்லக்கூடிய பெரியார் பார்த்தாலும் வார்த்தை குளிந்தவாரை பார்த்து நமது நாடக மக்கள் வந்து கரை கூந்து அளித்தது 101 அன்னாருக்கு எல்லாம் வல்ல ஆண்டவராக கண்ணபுரான் சகல பாக்கியங்களை தரணும் என்று ஆண்டவராக கண்ணபுரான் அம்மனாக பாஞ்சாலி வேண்டிக் கொண்டு இந்த பெருந்தொகை திருமணம் வரவேற்கிற ஜெயம் ஜெயம் அசுரத்திற்கெல்லாம் குருவாக விளங்கக்கூடியவன் சொக்காச்சாருடைய மகன் என்னுடைய வேதான் சண்டாமாக சண்டை கிடையாது சண்டாமாக கைகிறது சண்டாமாக எங்கிருந்து வருகிறார் ஐயா இரண்டேஸ்வருடைய மகன் பக்த பிரேவாதனுக்கு கல்வியை சொல்லிக் கொடுக்க வேண்டும் குழந்தை சென்று உடனே தோப்பக்கலாம் ஒண்ணும் வரலையா ஒண்ணும் பதினொரு வரலங்க சொல்லு நான் சொல்லிட்டேன் நீங்க போக மாட்டேன் பள்ளிக்கூடம் போனோம் நீங்க பாப்பன் போறீங்களா பள்ளிக்கூடம் போனேன் எப்படி கப்பால் பள்ளிக்கூடம் என்னடா என்ன சொல்லு என்ன கேக்குற பள்ளிக்கூடம் போவீங்க பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் போறீங்களா போனோம் என்ன பண்ணிக்கிறீங்க கைகளை மூணு வந்துதா முடுக்கும் அமர் அமர் பார்க்கலாம் ஒரு ஆசிரியர் என்று மரியாதை கிடையாமல் காலை தூக்கி மேலையா போறது அறிவற்றவனு யார் மேல போற கால ஒழுங்காக பக்கத்து வீட்டுல ஊடு வாசி கிடையாதா யாரும் சித்த பெருமாவதா சொல்லி கொடுத்த படம் சரிடா அமரி இந்த தினத்தில் உனக்கு அழகான திருக்குறள் ஒன்று சொல்ல போகிறேன் அப்படியே சொல்ல வேண்டும் அடக்கம் அமரரு உயிக்கம் அடங்காம யாரு உயிர்த்திவிடும் சொல் பார்க்கலாம் அடக்கம் அமரரு உயிக்கம் அடங்காமல் அன்றாயிருக்க அடங்காமல் அன்றாயிருக்க அன்றார் இங்க இருக்குது ஆயிரம் திருவள்ளுடைய பெருமையை படித்து விட்டாங்க ஒழுக்க விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் சொல் பார்க்கா ஒழுக்க விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் ஓம்பப்படும் ஓம்பப்படும் நீ வாடா கிளாஸ் லீடர் யாரு முதன்மை மாணவன் கிளாஸ் லீடர் அவன் யாரு அறிவற்றவனே 3 6 எவ்வளோ 3 6 3 கூட்டல் 6 எவ்வளவு
9 என்னது 9 பேஷ் பேஷ் நீ சொல்ல பார்க்கலாம் 2 2 நீடா அதேதானா ஏய் 2 குட்ட 2 4 2 பெருக்கல் 2 2 பெருக்கல் 2 2 பெருக்கல் 2 ஏய் அழகு அழகு குரோடி கேள்வி கேக்குறேன் 9 பெருக்கல் 9 எத்தனை ஏய் 9 பெருக்கல் 9 எத்தனைடா 18 சரி ஏய் கூட்டலுக்கும் பெருக்கலுக்கும் கூட்டல் என்ன செய்யணும் பெருக்கல்னா என்ன செய்யணும் டேய் நேத்து கொடுத்தனல்லவா உங்க அனைவருக்கு வீட்டு பாடம் எங்கடா வீட்டு பாடம் சொல்லு பார்க்கலாம் அதோ பார் காக்கா பேஷ் 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 கடலில் விக்குது சீக்கா சபாஷ் சபாஷ் பொண்ணு வரா சோக்கா எழுந்து படம் மூக்கா கெட்டி வைக்கிறாயா ஏய் உன் தாயும் தந்தையும் பரிதாபமில்லை உன்னை சேர்த்தார்கள் அந்த நிலையை பார்க்கின்றேன் உன்னை மிதித்து மேல் கொண்டு விடுவேன் தெரிஞ்சுக்க நீ என்ன பண்ண டேய் சார் ஒரு பைக் ஊத்து மாதிரி சார் கொல்லிக்கு நேரம் வந்துட்டேன் ஏண்டா ஒரு ஆசிரியர் என்பது நீங்க குடிக்க மாட்டீங்க சொல்றீங்க குடிக்க மாட்டேன்னு அப்புறம் போய் பாத்ரூம்ல தெரியாது போய் புஷ்டு வந்துடுறீங்க பாத்ரூம்ல பொய்யா போகுதுன்னா நீங்க போய் வந்து அப்புறமா என்னடா கிளாஸ் ரிலேட்டர் கேளு சார் அவங்கட சொல்றா நான் வகுப்பறை விட்டு கழிவறை சென்று வீடு பிடிக்க சொல்ற உண்மையா போய்யாது பாத்துமா சார் நீ பாத்தா ஏய் என்னடா பாத்தா அவன் வீடு என்ன கேட்டா எனக்கு அண்ணன் தான் சார் அவன் வீடு இல்ல ஒண்ணு கேக்குறான் சார் என்னடா சொல்ற டேய் பைத்தியமானியா சார் உந்துது சார் டேய் பைக் சொல்லடா உந்துடா பைத்தியனா மேல இருப்பா கீ வீடு போடு அவன மூணனே 10 பேருக்கு 10 அதான் சார் பைத்து விந்து போடும் ஏங்கடா என்னுடைய பெயரை கெடுப்பதற்கு அறிவற்ற பிள்ளைகளாகும் மூட பிள்ளைகளாகும் இழிவான பிள்ளைகளாக உள்ளீர்கள் ஆமா என்னடா கோலம் இது சார் நீ கத்து கொடுத்த பாடம் தான் சார் நச்சி ஓடி போடுங்க ஏது நானே ஏய் உங்களுக்கெல்லாம் கல்வி சொல்வது எனக்கு பெருமை கிடையாது அவன் கோயம்புத்தூர்ல வர கடமை அவன் என்ன லேட் சொன்னேன் ஆமா அவனை கூட்டம் சார் ஆகட்டமாக போங்கடா டேய் இத உனக்கு பிராங்க வரணும் நான் வயிற்றுல போறேன் டேய் போய் சாப்பிடுறே வயிற்று சாப்பிடுறேன் சாப்பிடுறேன் ஒரு எலும்பு போட்டேன் மாதிரி சொன்னது சார் நாராயண
சங்கரா பாட்டி பாட்டி சிவ சண்முக தேவா இந்த மாபெரும் சபையை நாடி வந்தவர் யார் என்று விளக்கம் அறிந்தீர்களா? விளக்கத்தை விளக்கமா சொன்னா தெரியும் ஐயா. விளக்கத்தை விளக்கமா சொன்னா தெரியும். நான் சொல்லுகின்ற விளக்கத்தை நீங்கள் எவ்விதமாக கவனிப்பீர்கள்? ஆராய்ந்து சிந்தித்து செவி கொடுத்து கூர்ந்து கவனிக்கிறேன் ஐயா. பலே பலே